சாராயம் ஒரு பிரச்சனை, அதை ஒழிக்கணும். அதை ஒழிக்க தவறிவிட்டது இந்த அரசு. அதுக்கு முதல்வர் பொறுப்பேற்றுக்கணும். சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மீது, அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். எல்லாமே உடன்பாடு உள்ள ஒரு விஷயம்தான். கொழுப்பெடுத்துட்டு போய் குடிக்கிறவங்க, துமுறெடுத்து போய் குடிக்கிறவங்க அப்படிங்கிற வாதம் உரையாடல்கள்ல பார்க்க முடியுது. நீங்க பார்த்த வரையில அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குடி அப்படிங்கிறத அதை எப்படி அதை கோடு கிழிக்கணும்னு நினைக்கிறேன். அங்க நடந்த இன்னொரு விஷயத்தையே சொல்றேன். அங்க பெற்றோர்கள் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த பொண்ணு 11th படிக்குது, கோகிலா. ஹரிஷ் 10th, ராகவன் 9th படிக்கிறான். இப்போ இவங்க 3 பேருக்குமே வாழ்வாதாரம் உடைஞ்சு போயிடுச்சு. யாருமே இல்லாத நிலைமையில இப்ப இருக்காங்க. இவங்க சாராயம் காய்ச்சறது அப்படிங்கிறது அந்த ஊர்லயே வா இல்ல மலை இந்த மாதிரி வேற தனியார் இடங்கள்ல? இது கல்வராயன் மலை அப்படின்ற ஒரு மலை இருக்குது பக்கத்துலயே. கல்வராயன் மலையில தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுக்கு கட்சியுடைய பிரமுகர்கள் அவங்களுக்கு உடனே கூட ஒத்துழைப்பு செய்யறாங்க. அவர்களுக்கும் காவல்துறைக்கான இடைத்தரகர்களாகவும் இருக்காங்க. இந்த 3 பேருக்கான ஒரு கூட்டு பங்கு இருக்கு. இதை செஞ்சே ஆகணும்னு போலீஸே ஊக்கப்படுத்துறாங்க. கல்வராயன் மலையில காட்சின்னு சொல்லி போலீஸ், மதுவிலக்கு பிரிவு போலீஸார் இருக்காங்கல்ல, அவங்களோட கனெக்ஷன்ல தான் 2 பேரும் இருக்கிறாங்க. அவனை காய்ச்ச சொல்லு. தெரியுங்க சார், கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இது சுத்திலும் சாராய கடையை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா இதுமே இங்க இருக்குங்க சார். ஆனா அது சரியான முறையில இந்த காவல்துறை அதிகாரிகள் அதை நடவடிக்கை எடுக்கலையும் சார். அதுல செய்ய விருப்பப்படலனாலும் போலீஸ் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறார்கள். பாமக மாதிரியான அரசியல் கட்சிகள் வெளிப்படையாகவே திமுகவில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் பெயரை குறிப்பிடுறாங்க. அப்படி சுருக்க முடியாதுங்க. இது போலீஸ், வருவாய்த்துறை, அந்த நிர்வாகம். இப்ப இந்த கலெக்டர் ஸ்ரவன்குமார் அவர் IAS தானே. அவருக்கு என்ன தெரியுமா தெரியாதா? டாக்டர் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஆளுங்கட்சிக்கும் பங்கு இருக்கிறது, எதிர்கட்சிக்கும் பங்கு இருக்கிறது. அந்த அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் அவர் பேர் வெளிவராததுக்கு காரணம் கூட பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஊடகவியலாளர் ட்ரைப்ஸ் கரிகாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் மில்டன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பாக்கெட் சாராயம், அதனுடைய பிரச்சனை தான் தமிழ்நாடு முழுக்க கடந்த 4-5 நாட்களாக பேசும் பொருளாக இருந்தது. ஃபீல்ட் ரிப்போர்ட்ல பலரும் போயிருந்தாங்க. அதுல ட்ரைப்ஸ் சார்பா நீங்களும் போய் உங்களுடைய காணொலிகளை என்னால் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அதுல இருந்து சில ஃபேக்ட் எல்லாமே கொஞ்சம் வழக்கமா சொன்ன விஷயங்களோட கூடுதலா ஒரு சில வேல்யூஸையும் ஆட் ஆகி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை பத்தின ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷனா இது இருக்கணும்னு நினைச்சு இந்த கேள்வியை கேட்கிறேன். முதல்ல கள்ளக்குறிச்சி அந்த நில அமைப்பு, அந்த மக்கள் யாரு அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தே அறிமுகம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சம்பவம் நடந்த கருணாபுரம் அது எங்கே இருக்குன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அம்பேத்கர் சிலை, அந்த அம்பேத்கர் சிலையை ஒட்டி போலீஸ் ஸ்டேஷன், அதற்கு அடுத்த தெரு, அதாவது அதை ஒட்டி தான் அடுத்த தெருனா அடுத்த ரோட்டில் தாசில்தார் ஆஃபீஸு, அதுக்கு அடுத்த ரோட்டில் அடுத்த தெருவில் நீதிமன்றம், ஒருங்கிணைந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அங்கே இருக்குது. அதற்கு அடுத்து கருணாபுரம். அந்த நீதிமன்றத்தை ஒட்டி பேரலா கருணாபுரத்தினுடைய தெருக்கள் அமைந்திருக்குது. அதனோட 2வது தெருவில் கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜன், அவர் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாக்கெட் சாராயம், கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வர்றார். வெளிப்படையாவே எல்லாருக்கும் தெரிஞ்சு, எல்லாருக்கும் தெரியுங்க. அங்க கோர்ட் இருக்குது. வழக்கமா கோர்ட் இருந்தாலே அந்த ரோடு முழுக்க போலீஸ் இருப்பாங்க. இப்போ சரக்கு எடுத்துட்டு வர்றாப்ல, கள்ளச்சாராயத்தை எடுத்துட்டு வர்றாப்ல அப்படின்னா கட்டாயம் போலீஸுக்கு அது தெரியாம வாய்ப்பே இல்லை. ரைட். அது 25 ஆண்டுகளா அப்படி எடுத்துட்டு வர முடியுமா? புரியுது. இதுக்கு முன்னாடி அவர் மேல வழக்கு பதிவு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா? பல வழக்குகள் இருக்குது அவர் மேல. இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் அவர் மேல 73 வழக்குகள் பதிவாயிருக்கு சாராயம் வித்ததுக்கா. ஆமா, 42 முறை அவர் சிறைக்கு போயிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. குண்டர் சட்டம் அவர் மேல பாய்ச்சப்பட்டிருக்குது ஏற்கனவே. இப்ப மீண்டும் இதுல ஈடுபட்டு இருக்கிறாரு. அந்த பகுதி மக்கள் அவர்களுடைய பிரதான தொழில் என்ன வேலைக்கு போறாங்க? இல்ல, அங்க இருக்கிற மக்கள் கருணாபுரத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் கூலி தொழிலாளர்கள்.
குறிப்பாக அவங்களுடைய பின்னணி வந்து பட்டியல் சமூகத்து மக்கள். அவங்க என்னென்ன தொழில் செய்கிறாங்கன்னா, சுமை தூக்கும் தொழில், சமையல் மாஸ்டருங்களாம் வேலைக்கு போகிறது, பெயிண்டர்ஸு, கட்டுமான தொழிலாளர்கள், பெண்கள் வந்து சித்தாள் வேலைக்கு போகிறது, அப்படி இந்த மாதிரியான தொழில்கள் தான். 2 பேருமே வேலைக்கு போகிற நிலைமையில தான் வீடு. ஆமாங்க, ரொம்ப அது வந்து ரொம்ப பின்தங்கிய மக்கள் இருக்கிற பகுதி. பெரும்பான்மை சமூகங்கள்னு ஏதாவது குறிப்பிட்டு இருக்கிறாங்களா இல்ல கலந்து இருக்கிறாங்களா? இல்ல, அங்க வந்து பட்டியல் சமூகத்து மக்கள் தான், பறையர் சமூகத்து மக்கள் தான் அங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அதிக மரணங்களும் அவங்க மத்தியில தான் நடந்திருக்குது. இது போக இதுக்கு பக்கத்துல ஒரு அரை மணி நேர தூரத்துல வந்து மாதவச்சேரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊராட்சியில ஒரு 6க்கும் மேற்பட்ட வன்னியர்கள், அவங்களும் இதே கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. சிறுவங்கூர் அப்படின்ற இடத்துல அங்க தலித் மக்கள், அங்க 2-3 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. காட்டுநாயக்கர் சமூகத்தை சார்ந்த ஒரு 3, அதாவது இவங்க எஸ்டி பிரிவுக்குள்ள வருவாங்க, அவங்களும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருக்கிறாங்க. ஒரு திருநங்கை ஒருத்தவங்க கள்ளச்சாராயம் குடித்து இறந்துருக்கிறாங்க. இதுதான் இப்போ இவங்க எல்லாருடைய, அப்புறம் நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் இறந்துருக்கிறாங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த பின்னணியே இப்படி ஒரு சாதாரண பின்புலம் தான். ஓகே, தினசரி இப்போ சொல்லணும் அப்படின்னா ஒரு அன்றாடம் காட்சிகள் தான். அன்றைக்கு வேலைக்கு போய் அன்னைக்கு சாயங்காலம் வர்ற சம்பாத்தியத்தை வைத்து வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு உழைக்கும் பிரிவினர் தான். கொழுப்பெடுத்துட்டு போய் குடிக்கிறவங்க, திமிரெடுத்து போய் குடிக்கிறவங்க அப்படிங்கிற வாதம் இப்ப சமீபமா உரையாடல்களில் பார்க்க முடியுது. அது விமர்சனம் கூட ஒரு எல்லை வரைக்க. டாஸ்மார்க்குன்னு ஒன்று குடிக்கிறதுக்கு இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் சாராயத்தை போய் குடிக்கணும், அது திமிரெடுத்து போய் செய்கிற வேலை தானே அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் மனநிலையில பதிவுறதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. நீங்க பார்த்த வரையில அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குடி அப்படிங்கிறத அதை எப்படி அதை கோடு கிளிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்லை இந்த மாதிரி விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல நானும் பார்த்தேன். அதாவது லீலா பேலஸ்ல போய் ஓசியில குடிச்சிட்டு பில்லு கூட கட்டாம வர்ற அந்த உயர்தட்டு, அந்த பார்ப்பன, அந்த பின்னணியில் உள்ள கொழுப்படுத்தவர்கள் இந்த மாதிரியான பதிவுகளை போடுறாங்க. ஆனால் உண்மையில் அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன? இப்போ வயசானவரும் சுமை தூக்க போறாரு, நடுத்தர வயது உள்ளவரும் சுமை தூக்க போறாரு, ரொம்ப இளைஞரும் சுமை தூக்க போறாரு. இப்போ 3 பேரும் ஒரே சுமையை தூக்க முடியுமா? முடியாது. அப்போ இளைஞராக இருக்கிறவரு அதிகமாக தூக்குவார், ஒரு நடுத்தர வயசுல இருக்கிறவரும் அதே அளவுக்கு தூக்குவார். ஆனால் வயதானவர் வந்து அவரால் எந்த அளவுக்கு மூட்டை, சின்ன சின்ன மூட்டைகளை தூக்க முடியுமோ அவ்வளோதான். இப்போ அவருக்கு கூலி எவ்வளோ இருக்கும்? கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 200 ரூபா இருக்கும்னா அவருக்கு 100 ரூபா இருக்கும். ஒரு சில நேரங்களில் மூட்டைக்கு கணக்கு தானே, ஒரு மூட்டைக்கு 10 ரூபா, ஒரு மூட்டைக்கு 5 ரூபா, இதை இங்கேருந்து அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் இவங்களோட நல்லா கொத்தனாருக்குமே சம்பள வித்தியாசம் இருக்குல்ல, லேடிஸ் இருக்குது. அப்போ இவங்களோட ஒரு நாள் சம்பாத்தியமே 200 ரூபா, நல்ல சம்பாத்தியம்னாலே 300 ரூபா அப்படிதான் இருக்க போகுது. இப்ப இவங்களால வந்து டாஸ்மாக் வந்து போக முடியுமா? அஃபோர்டபுளா இல்ல. நம்பர் 1. நம்பர் 2, அங்க நடந்த இன்னொரு விஷயத்தையே சொல்றேன்னா, அங்க பெற்றோர்கள் வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு 3 குழந்தைகள். அந்த வீட்டுக்கு போயிருந்தேன், ரொம்ப ஒரு மயான அமைதி இருந்துச்சு. அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா எங்க, அப்பா எங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த அவங்களுடைய உறவினர் வந்து சொல்றாரு, என்னோட மச்சானுக்கு ஒரு கை இல்லை, அவர் ஹேண்டிகேப்டு, ஒரு கை தான் அவருக்கு. அவர் அப்படியும் இருந்தும் பெயிண்டர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. எங்க அக்கா சித்தாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இறந்த 2 பேர். ஆமா, இறந்த 2 பேர். ரொம்ப கடுமையான உடல் உழைப்பு, டென்ஷனு, அதுவும் ஒத்த கையை வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்போ சாயங்காலம் வந்த உடனே அவங்க வீட்டு பக்கத்துல தான் அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன் வீடு. அங்க போயிட்டு 60 ரூபா கொடுத்தா 200 ml அந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கிட்டு வந்து இப்படி குடிச்சு அப்படி இறந்து போயிட்டாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ரொம்ப கடுமையான உடல் உழைப்பு செய்கிற வேலை, டென்ஷன் வந்து ப்ரெஷராகவும் இருக்கும், உடம்பும் வலிக்கும், எந்த வேலையுமே இவங்களால செய்ய முடியாது. இப்போ மறுநாள் காலையில் எந்திரிச்சு போகணும்ல, உடம்பு வலியெல்லாம் வந்து மறந்துட்டு தாங்கிட்டு. இப்போ ஒரு வேற வழி இல்லாத ஒரு சூழலில் தான் இந்த மாதிரியாக அவங்க வந்து குடிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ டாஸ்மாக் போனால் 150 ரூபான்னு நினைக்கிறேன், கோட்டார் 150 ரூபா. அதுலேயும் அவங்க சொன்னது, இப்போ இந்த ஆட்சி வந்து 2-3 தடவை விலை ஏற்றிட்டாங்க. இப்போ ஒரு கோட்டார் வந்து 150 ரூபாய்க்கு இருக்குது. கடைக்கு போனால் அங்கே 5 ரூபா 10 ரூபா வந்து சேர்த்து கேட்குறாங்க. ஒரு 160 ரூபா 170 ரூபா செலவு பண்ணி எப்படி வந்து டாஸ்மாகில் வந்து வாங்கி குடிக்க முடியும்? அதனால தான் இந்த மாதிரி வந்து போய் குடிக்கிறாங்க. 2வது, இந்த கண்ணுக்குட்டி இந்த நபர் வந்து கடனுக்கு தர்றது, இன்னைக்கு காசு இல்லை
அப்படின்னு போய் நின்னா 2 பாக்கெட் ஒரு பாக்கெட்டை கொடுத்துட்டு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அப்படியும் காசு வாங்கிக்கிற ஒரு நபரா இருக்கிறாரு. 24 ஹவர்ஸ் வந்து அங்க சாராயம் விற்பனைன்றது நடந்துகிட்டே இருந்திருக்குது. அவர் இடத்துல வீட்டுல வச்சு. ஆமா, அவர் இடத்துல வீட்டுல வச்சு. அவர் தான் வந்து இந்த சிறுவங்கூர் அங்க இருந்து ஒரு 1/4 மணி நேரம் தொலைவில் ஜிஹெச்சுக்கு போற வழியில இருக்குது. அந்த சிறுவங்கூருக்கும் அவர் தான் சப்ளையரு. அங்க யாராவது ஒரு அவருக்கு கீழே இன்னொரு துணை சப்ளையர்கள் இருக்கிறாங்க, அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் விற்கிறவங்க. அதே மாதிரி மாதவச்சாரி, அந்த மாதவச்சேரியில வன்னியர்கள் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அங்க வந்து பாமக கொடி தான் வந்து பறந்துகிட்டு இருக்குது. அந்த ஊர்ல ஐயனார் கோயில் பூசாரி ராமர், அவர் தான் அங்க சப்ளையர். அவர்கிட்ட வாங்கி குடிச்சுதான் இறந்துருக்கிறாங்க. சிம்பிளா லாஜிக்கலா ஒரு கேள்வி, சாராயம் காய்ச்சுறாங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும், ஊருக்கே வாடை அடிச்சிரும், அப்பட்டமா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சாராயம் காய்ச்சறது அப்படிங்கிறது அந்த ஊர்லயேவா இல்ல மலை இந்த மாதிரி வேற தனியாருக்கு இடம்? இல்ல, இது கல்வராயன் மலை அப்படின்ற ஒரு மலை இருக்குது பக்கத்துலயே. அதை வெள்ளி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலையில தான் வந்து கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சப்படுது. அங்க பழங்குடி மக்கள் தான் வந்து இருக்கிறாங்க. அதுல எல்லாரையும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சிலர் இந்த கள்ளச்சாராய தொழிலில் வந்து ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா அங்க சிபிஐ கட்சியை சார்ந்த பழங்குடிகள் சங்க தலைவர் இருக்கிறாரு, தோழர் கஜேந்திரன். அவர்கிட்ட நாங்க இதை பத்தி விவாதிக்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இதை செஞ்சே ஆகணும்னு போலீஸே வந்து ஊக்கப்படுத்துறாங்க. கல்வராயன் மலையில வந்து காட்சின்னு சொல்லி போலீஸ், அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸே ஊக்கப்படுத்துறாங்க. அவங்களுக்கும் கீழே சமவெளியில இருக்கக்கூடிய மதுவிலக்கு பிரிவு போலீஸார் இருக்காங்கல்ல, அவங்களோட கனெக்ஷன்ல தான் வந்து 2 பேரும் இருக்கிறாங்க. அவனை வந்து காய்ச்ச சொல்லு அப்படின்னு அங்க இருக்கிற மலைக்கு மேல இருக்கிற போலீஸ் போய் அவங்கள ஊக்கப்படுத்தி காய்ச்ச வைக்கிறது. அங்க இருக்கிற ஒரு சில இந்த பழங்குடி மக்களும் வேற வழி இல்லை. இப்போ அவங்களுடைய பல முறை செய்திகள்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஆந்திராவிற்கு செம்மரம் கடத்தல், செம்மரம் வெட்ட போய் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக்கொலை, அந்த மாதிரி செய்திகள் பார்ப்பீங்க. அப்படியெல்லாம் போறவங்க வந்து அந்த பழங்குடி மக்கள் தான். கர்நாடகாவுக்கு கூலி தொழிலாளர்களா, ஆந்திராவுக்கு வந்து இந்த கட்டை வெட்டுற வேலைக்கு, அப்புறம் கேரளாவிற்கு வந்து அந்த மிளகு தோட்டங்களுக்கு, ஏலக்காய் தோட்டங்களுக்கு இப்படி வேலைக்கு போகிறது, கரும்பு தோட்டங்களுக்கு போய் கூலி வேலைக்கு போகிறது. இதுதான் அங்கே அந்த மலையில் அவங்களுக்கு ஒரு நாள் சம்பாத்தியம் வந்து 200 ரூபாய். 200 ரூபாயை வச்சு என்ன வாழ்க்கையை நடத்த முடியும்? அங்கே முறையான பேருந்து வசதி, சாலை வசதி, பள்ளி வசதி, இந்த மாதிரி எந்த வசதியும் வேலை வாய்ப்பு. சமவெளியில் பின்தங்கி இருப்பவர்களாலேயே முன்னாடி வர்றதுக்கு பல ஸ்கீம்ஸ் வந்து தேவைப்படுது. இன்னும் மலைப்பகுதியில் இருக்கிற பழங்குடி மக்கள் மேலே வர்றதுக்கு இன்னும் பல முயற்சிகள் வந்து தேவைப்படுது. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதே மாதிரி கீழே வந்து விற்கிற சர்க்கிள்லையும் இருக்கிறவங்களும் இதே மாதிரி பின்தங்கிய சமூகங்களை சார்ந்தவர்கள் தான். அப்ப கண்ணுக்குட்டி வந்து அங்க வாங்கி விற்கிறாருனாலும் அவரும் பெரிய கோடீஸ்வரரா, லேண்ட்லார்டா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அவரோட வீடும் ஹாஸ்பிட்டாஸ் வீடு தான். அவர் தம்பி வீடும் அந்த ஊர் மத்தியில விற்கப்படுற வீடு எல்லாரும் காட்டுறாங்கல்ல, ஸ்டாலின் போட்டோ ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த வீடு அவரோட தம்பி தாமோதரன் வீடு. அவர் வீடு வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது. அப்புறம் சாட்டை துரைமுருகன் அதுதான் அவர் வீடுன்னு போய் வீடியோ போட்டிருந்தாரு. ஏங்க, சாட்டை துரைமுருகனோட மோட்டிவ் என்ன? அந்த ஸ்டிக்கரை வச்சு இவர் வந்து திமுக காரர். ஏங்க, பூட்டி இருக்கிற வீட்டை வந்து எதுக்கு உடைச்சு, அவர் அக்யூஸ்டா இருக்கட்டும், எதுக்கு உள்ள போகணும்? பகிரங்கமா அப்படி எதுக்கு வீடியோ எடுக்கணும்? அதெல்லாம் காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இவர் என்ன பேரலல் போலீஸா? இவர் எதுக்கு அப்படி நடவடிக்கை எடுக்கிறாரு? ஒரு விளம்பர வெறி, திமிர்த்தனம், இதை தவிர வேற என்ன அதுல இருக்குது? இப்போ ஒரு இடத்துல ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது, நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் வந்து போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். லிமிட். நம்ம அதுக்கு மேல உள்ள போக முடியாது. அது எதுக்கு காவல்துறை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கன்ற சென்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் ஒரு பத்திரிகை. அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து விற்பனை நடந்திருக்குது. அந்த பாக்கெட் எல்லா டிவிலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பாக்கெட் இருக்குது. இவரே அந்த பாக்கெட்லாம் அள்ளி முன்னாடி போட வச்சு உட்காந்து பாருங்க பாருங்க அப்படின்னு இன்னும் நிறைய ஒரு அது டிவியேட் ஆகி போகும். நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எதுக்கு, அது வர்றேன், அது தனி டாபிக், அதை பேசுவோம். சோ இப்படி இப்ப இவங்களும் அப்படி ஒரு நிலைமையில இல்ல. இப்ப இவருக்கு சப்ளை செஞ்சாரு, மெத்தனால சப்ளை பண்ணாருன்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்குது இல்லைங்களா? அவர் வந்து கள்ளக்குறிச்சி சேஷசமுத்திரம் அந்த பகுதியை சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த சின்னதுரை. அவரு யாருக்கு? கண்ணுக்குட்டிக்கு சப்ளை பண்ணவரு. சின்னதுரைக்கு அந்த பாண்டிச்சேரியில இருந்து வந்தது, பாண்டிச்சேரிக்காரனுக்கு ஆந்திராவில் ஹைதராபாத்ல இருந்து வந்துச்சுன்னு. அதுதான் இன்றைக்கு வந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இந்த விஷயத்துல என்னன்னா,
சின்னதுரை 50 முறைக்கு மேல் சிறை சென்றவர், இவர் 42 முறைக்கு மேல் சிறை சென்றவர். அங்க இவ்வளவு தடவை சிறைக்கு சென்று வந்த பிறகும் இந்த தொழிலை செய்கிறார்கள் அப்படின்றது என்னன்னா, ஒரு பாண்டிச்சேரி கனெக்ஷனும் ஒரு ஆந்திரா கனெக்ஷனும் ஹைதராபாத் கனெக்ஷனும் குண்டாசு போடப்பட்ட ஒருத்தனுக்கு இருக்குன்னா நிர்வாகம் வந்து அவரை எந்நேரமும் அலர்ட்டால வச்சிருந்தது. இல்ல இது எல்லாமே தெரியுங்க. போலீஸ் 20-25 வருஷமா தெரியுது. இப்ப அவங்க அதுல செய்ய விருப்பப்படலனாலும் போலீஸ் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறார்கள், டார்ச்சர் பண்ணி செய்ய வைக்கிறாங்க. நீ செய், மலையில காய்ச்சறவனுக்கும் வந்து ஊக்கப்படுத்துறாங்க. அதுல இருந்து மீட்டு மறுவாழ்வுக்கு என்ன அப்படின்ற நடவடிக்கையில போலீஸ் வந்து ஈடுபடுறதுல, போலீஸும் வருவாய்த்துறையும். இப்ப குண்டாசு 42 முறை சிறை, அதே போல அந்த சின்னதுரை 50 முறைக்கு மேல சிறை, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி அந்த குற்றம் வந்து தொடர்ந்து நடக்குதுன்னா, காய்ச்சறவங்களை எப்படி செய் அப்படின்னு ஊக்கப்படுத்துற மாதிரி இங்க விக்கிறவங்களையும் நீ செய் அப்படின்னு. பிரச்சனை வந்துச்சுன்னா கண் துடைப்பா, அது வந்து ஒரு 43வது கேஸா 44வது கேஸா, ஒரு 15 நாள் உள்ள போயிட்டு வர்றது, ஒரு 5 கேஸ் 10 கேஸ் ஆனிச்சுன்னா குண்டாசு அது அப்படியே உள்ள போயிட்டு வர்றது. இந்த பிசினஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கணும். காசு வந்து இந்த கள்ளக்குறிச்சி நிர்வாகத்திற்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க வெளியிட்ட வீடியோலையும் சரி, இப்ப பேசும்போதும் சரி, காவல்துறையின் நெக்ஸஸை குறிப்பிடுறீங்க. ஆனா பாமக மாதிரியான அரசியல் கட்சிகள் வெளிப்படையாகவே திமுகவில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் பெயரை குறிப்பிடுறாங்க. அவங்க அளவுக்கு இதுல ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவரு அதிமுக சார்ந்தவர். அவருடைய பேர் இப்ப எதுலையுமே அடிப்படல. ஆனா அது ஒரு மாவட்டமே இல்லைன்ற அளவுக்கு எல்லாம் மறைக்கிறதுக்கு வேலைகள் நடக்குது. ஆமா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதாங்க தெளிவான நெரேட்டிவ் என்னன்னா, இந்த இஷ்யூ வெளியே வந்த உடனே முதல்வரே பதவி விலகு அப்படின்ற முழக்கத்தை வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க முதலில் போன ஒரு சில பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் யாராவது நீங்களே சொல்லுங்க, அந்த குடும்பத்தினுடைய பின்னணி என்ன, அவங்க ஏன் இந்த பாக்கெட் சாராயத்தை வாங்குறாங்க, ஏன் டாஸ்மாக் வந்து போறது இல்லை, இப்படியான எந்த பிரச்சனையாவது வந்து பார்த்தாங்களா? அவங்களுடைய நோக்கமே அல்டிமேட்டா வந்து இதுல வித்தவன் திமுக காரன், இன்னும் வந்து காய்ச்சினவங்க யாருன்னு தெரிஞ்சுன்னா அங்கேயும் வந்து அவங்களும் வந்து திமுக காரங்க அப்படின்னு ஒரு சார்பா பிரச்சனையை அணுகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வந்து இதற்கு ஆளுங்கட்சி தொடர்பே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆட்சிகள் மாறும் பொழுது எப்படி எல்லா டெண்டரும் வந்து கை மாறுதோ அதே போலதான் இந்த விஷயமும். ஆளுங்கட்சிக்கும் பங்கு இருக்கிறது, எதிர்கட்சிக்கும் வந்து பங்கு இருக்கிறது. இப்ப இந்த அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் அவர் பேர் வெளிவராததுக்கு காரணம் கூட அந்த மாதிரி விஷயம்தான். அது மட்டும் இல்லையே, இந்த சம்பவத்திலேயே பாஜகவை சார்ந்த ரவி இந்த கள்ளச்சாராய விஷயத்துல அவர் இன்னும் தலைமறைவா இருக்கிறாரு. இந்த சின்னதுரை முன்னாள் பாமக கட்சியில இருந்தவர்னு வந்து சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்சி பண்புலம் இருக்குது. இப்ப இன்னைக்கு கூட தந்தி டிவி வந்து பொதுவா எதிர்கட்சியில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, அப்ப இது வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு மோட்டிவோட இதை வந்து எடுத்துட்டு போறாங்க. ஏற்கனவே கடந்த காலங்களில் அண்ணாமலை அப்புறம் இன்னும் சில கூலிக்கு மாரடிக்கும் பத்திரிகையாளர்கள் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாங்க. இன்னைக்கு சிறையில் இருக்கிற சவுக்கு சங்கர் என்ன நெரேட்டிவ், தமிழ்நாடு ஒரு போதை மாநிலமாக இருக்கிறது, ஒரு போதையினுடைய ஹப்பா தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு. அதுக்கு எந்த டேட்டாவும் இல்லை, இங்க போதைப் பொருள் புழக்கமே இல்லைன்னு இல்லை. இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவை ஒப்பிடும் பொழுது இங்க ரொம்ப மினிமமா இருக்குது அப்படின்னு பல தோழர்கள், சூர்யா கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலரும் டேட்டாவோட அதை வந்து ஓபன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இங்க சித்தப்பா முதற்கொண்டு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு ஸ்டேட்டஸ் வச்சாங்க. ஆமா வச்சாங்க. அப்ப அதனுடைய அடுத்த கட்டம் தான் இது. பாருங்க, கஞ்சா இருக்குது, மெத்து வந்து வெளிநாட்டுக்கு வந்து கடத்துறாங்க. இதனுடைய அடுத்த கட்டமா பாருங்க, கள்ளச்சாராயமும் இங்க இருக்குது, ஆறா ஓடுது அப்படின்னு வந்து அதை சொல்றதுக்காக தான். இப்ப இந்த சம்பவத்தையும் வந்து நீங்க குஜராத், உத்தரப்பிரதேசம் இதனோட நீங்க மதுவிலக்கு இருக்கிற குஜராத்தோட ஒப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் சும்மா. அங்க வந்து இங்க வந்து ஆறா ஓடுதுன்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து பெரிய சுனாமியாவே கள்ளச்சாராயம் வந்து அடிச்சுட்டு இருக்குது. அப்ப இதுல தொடர்பு அப்படிங்கறத வந்து 2 எம்எல்ஏக்கள் ஒரு கட்சி அப்படின்னு சுருக்க முடியவே இல்லை. அப்படி சுருக்க முடியாதுங்க. இது வந்து போலீஸ், வருவாய்த்துறை, அந்த நிர்வாகம். இப்ப இந்த கலெக்டர் ஸ்ரவன்குமார் அவர் வந்து ஐஏஎஸ் தானே, அவருக்கு என்ன தெரியுமா தெரியாதா? டாக்டர் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? வெறும் வாந்தி பேதி தான், அது கள்ளச்சாராயம் குடித்ததனால் இல்லை அப்படின்னு. ஆமா, அதனாலயும் அதுக்கு பிறகும் சில பேர் கான்பிடென்ட்டோட அன்னைக்கு போய் குடிச்சிருக்கிறாங்க. இவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்தவங்களே போய் குடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த சிக்கலும் வந்து இருக்குது. இப்ப கூட இந்த பேட்டிக்கு முன்னாடி கூட செய்திகள்ல பார்க்க முடியுது, இன்னைக்கும் அங்க கள்ளக்குறிச்சியில் வியாபாரம் நடக்குது அப்படின்றது. இப்ப அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா அங்க இருக்கு. ஓகே,
இப்போ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரக்கு வேணும், இந்த இடத்த கிடைக்கல அப்படின்னா இன்னொரு இடத்த வந்து அவங்க தேடி போற நிலைமையில இருக்கிறாங்க. இந்த நெரேட்டிவ் வந்து எப்படி பில்டு பண்றாங்கன்னா, அங்க போன ஜேர்னலிஸ்ட் அவங்க யார் யாருன்னு பார்த்துருப்பீங்க, அவங்க எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் அப்படின்னு இங்கேயும் பார்த்துருக்குறோம். அவங்களும் அங்க வந்திருந்தாங்க. அவங்களுடைய நோக்கமே, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன்னு, ஒருத்தர் வந்து இறந்துட்டார், மாமனார் இறந்துட்டாரு, அவருக்கு 2 பசங்க 2 மருமகள். பசங்க யாரும் பேட்டி கொடுக்க விரும்பல, 2 மருமகள்களும் வந்து பேச தயாரா இருக்கிறாங்க. முதல்ல ஒருத்தங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க நார்மலா இந்த இஷ்யூவை சொல்லிட்டு, கள்ளச்சாராய பிரச்சனை இப்படி இருக்குது, 20 வருஷமா விற்கிறாரு, ஏன்னா இப்ப இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருச்சு, இது போலீஸுக்கு தெரியும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அம்பலப்படுத்தி பேசிட்டு, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி டாஸ்மாக மூடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. போன ரிப்போர்ட்டர்ஸுக்கு வந்து அது வந்து போதுமானதா இல்லை. அப்ப அடுத்து அவங்களுடைய 2வது மருமகளை வந்து அணுகுறாங்க. இப்ப அவங்க வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு இலவசம் எதுக்கு, 1000 ரூபாய் எதுக்கு, டாஸ்மாக மூடு, எங்களுக்கு இந்த திட்டம் எதுக்கு, இதை மூடு அப்படின்னு இதை வந்து டெவலப் பண்ணி எடுக்கிறாங்க. இப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப சமூக நீதி மாடலா சாராய மாடலா அப்படின்னு கேக்குறீங்க. சாராயம் ஒரு பிரச்சனை, அதை ஒழிக்கணும், அதை ஒழிக்க தவறி விட்டது இந்த அரசு. ரங்கராஜே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுக்கு வந்து முதல்வர் பொறுப்பேற்றுக்கணும், அப்படி எல்லா விஷயமும் ஓகே, சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மீது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், எல்லாமே உடன்பாடு உள்ள ஒரு விஷயம்தான். ஆனா இதை வந்து இதுதான் சமூக நீதியா அப்படின்னு கேட்கிற கேள்வி இருக்குது இல்ல. இது திராவிட மாடல் இல்ல, சாராய மாடல் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து என்னதான் இருக்குதுன்னா, ஒரே ஒரு அஜெண்டா தான், பாஜக அதிமுக அஜெண்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து. சமூக நீதினு ஏன் பேசுற, அதுதான் கேள்வி. சாராயம் வந்தது பிரச்சனை இல்ல. ஆமா, அதுதான் பிரச்சனை. ஏங்க ஒரு இஷ்யூ என்ன ஃபுல்லா வந்து தெரியறதுக்குள்ளேயே வந்து முதல்வரே பதவி விலகு, இப்ப எனக்கு வந்து நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு முதல்வர் வந்து சொல்றாரு அப்படின்னா நீங்க அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம். அதுக்கு பிறகு வந்து சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க, அது போதுமானதா இல்லையா அப்படின்றது வேற. பட் ஆனா இது ஒரே டைம்ல வந்து நடக்கல அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒரு லாங் டைமா நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்ப நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க, ஒரு அந்த பெற்றோர்களை 2 பேரும் இறந்து போனா அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிறவங்க பேசியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 20 வருஷமா நான் கல்யாணம் ஆகி வந்த காலத்துல இருந்து கண்ணுக்குட்டி இங்கதான் வந்து சாராயம் ஓட்டிட்டு இருக்கிறாரு, எப்பயுமே இந்த மாதிரி நடந்தது இல்லை, இந்த தடவை இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அவர் மேலேயும் பரிதாபமா தான் பேசுறாங்க. ஏன்னா அவரும் ஒன்றும் பெருசா சம்பாதிக்கல. அந்த கம்யூனிஸ்ட் தோழர் என்ன சொல்றாருன்னா, கஜேந்திரன் சொல்லியிருந்த இல்லைங்களா, மலையில இருக்கிற காய்ச்சறவங்களும் வந்து பெரிய லாபத்தோட பெரிய செல்வாக்கோட வந்து இல்லை. அப்ப இந்த விஷயத்துல முதன்மை குற்றவாளிகளை அடையாளப்படுத்துவதை விட்டுவிட்டு அதில் ஒரு அரசியல் ஆதாயத்தையும் ஒரு அஜெண்டாவையும் முன்வைக்கணும் அப்படின்ற நோக்கம் அதிகமா இருக்குது. இன்னொரு புறம் கண்ணுக்குட்டி போன்ற கீழ்நிலையில இருக்கிறவர்களை மட்டும் வந்து முதன்மை குற்றவாளிகளாக மாற்றுகின்ற நோக்கம் இருக்குது. ஆக்சுவல் குற்றவாளிகளான போலீஸ், வருவாய்த்துறை, இவங்களை யாரையும் வந்து அவங்க பேசுறவங்கள்ட்டையுமே கூட உங்களுக்கான நெக்ஸஸை யார் உங்களுக்கு கம்பல்ஷன்ல கொடுக்குறாங்களாங்கிற கேள்வி முன்வைக்கப்பட மாட்டேங்குது. அப்ப டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மலையில போய் அவங்களுக்கு காய்ச்சுவதற்கு யார் நிர்பந்தம் கொடுத்தாங்கன்ற கேள்வியும் முன்வைக்கிறதுக்கு தயாரா இல்ல. அப்ப அதுல இருந்து பார்க்கும்போது இது கிளியர் அஜெண்டாவா தோணுது. ஆமா, சிம்பிளான விஷயம். முதல்ல நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான், போலீஸ் எந்நேரமும் குடியிருக்கின்ற ஸ்டேஷன் இருக்குது, ஸ்டேஷனுக்கு அடுத்து தாசில்தார் ஆபீஸ், அதுக்கு அடுத்து கோர்ட்டை ஒட்டி பேரலா கருணாபுரம். இங்க எப்படிங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குதுன்னு சொல்றீங்க. இன்னொன்னு, போலீஸ் வந்து சில நேரங்கள்ல நிர்பந்திக்கிறாங்க அவங்கள காய்ச்ச சொல்லின்னு. போலீஸுக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? பணம் மாமூல், அதுதான் முகாந்திரம். இன்னும் சில வழக்கறிஞர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கள்ளக்குறிச்சிக்கு ஒருத்தன் டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டான், எந்த துறையினாலும் போலீஸோ ரெவன்யூவோ வந்துட்டான் அப்படின்னா இங்க நல்லா காசு பார்க்க ஆரம்பிச்சிருவான், இந்த கள்ளச்சாராயம் இந்த மாதிரி இங்க இருந்து வெளியே போறதுக்கே வந்து விரும்ப மாட்டான் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. விற்கிற பாக்கெட் 60 ரூபா தான், அதுக்கு ஒன்றும் பெருசா இல்லைன்றாங்க. இப்போ அதுல ஒரு பெரிய மணி மாஃபியா இருக்குன்னா அது எப்படி? இல்ல இது மட்டும் இல்ல, இப்ப மற்ற சட்டவிரோத நடவடிக்கைகளையும் ஈடுபடுறாங்க இல்லையா, அதனால. ரெண்டாவது, அங்க RSS பாஜக இதை சொல்வதனால் வந்து சில முற்போக்கு புரட்சிகர நண்பர்களுக்கு வருத்தமா கூட இருக்கும், இவர் எல்லா இடத்துலயும் RSS பிஜேபின்னு. ஏன் ஒரு இடம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு குற்றமா கள்ளக்குறிச்சி மாறுது அப்படின்ற அந்த பின்னணியும் பார்க்க வேண்டியது இருக்கு. கணிசமாக கொங்கு வேளாளர்களையும் வன்னியர்கள்
அப்புறம் தலித் மக்கள்ல வந்து சிலரையும் வந்து குறிவைத்து அங்க ஆர்எஸ்எஸ் வந்து தீவிரமா வேலை செய்து ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்த 3 மாவட்டங்களில் அது வந்து முக்கியமான இடம். கள்ளக்குறிச்சியும் ஒன்று அப்படின்றது வந்து நம்ம சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. முழுக்க முழுக்க அங்க இருக்கிற அதிகாரிகளும் வந்து இப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஓகே, நீங்க அந்த கிராமத்துடைய சூழல் எல்லாத்தையும் சொல்றீங்க, அந்த மக்கள் குறித்து சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது விவாத பொருளா மாறுது. இன்னும் வெளிப்படையா அந்த மக்களே வந்து எங்களுக்கு இலவசம் வேணாம், எங்களுக்கு 1000 ரூபாய் நாங்க கேட்டோமா அப்படின்னு சொல்ல முடியறதே பாக்குது. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அவங்களே வேணான்னு சொல்றாங்க, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ வந்து ஊக்கப்படுத்துற அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. 10 லட்சம் ரூபாய் எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னு அந்த மக்களை பார்த்ததுக்கு பிறகு ஒரு இல்லைங்க, அப்படி கேட்கறவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீயோ அல்லது இல்ல உனக்கு தெரிந்தவர்களையோ 10 லட்சம் தர்றோம் வந்து செத்துரு அப்படின்னு வந்து யாராவது தயாரா இருக்கிறாங்களான்னு வந்து கூட்டுவா. இல்ல நீ சாக தயாரா இருப்பியா? ஏங்க, குடும்பத்துல அப்பாவா இருப்பாரு, முக்கியமான நபர்கள் தான் இறந்து போயிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா 2 பேர் இறந்துட்டாங்க, ஒரு குடும்பத்துல அப்பா இறந்துட்டாரு, 3 குழந்தைகளோட வந்து அந்த வன்னியர் சமூகத்து பெண் இருக்கிறாங்க. அப்படி இருக்குது, அவங்கள மீதி வாழ்க்கையை வந்து எப்படி அவங்க நடத்துவாங்க? அந்த 3 பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்? அதுகளுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி இருக்கணும், அதை சொல்லி செஞ்சு கொடுக்குற பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. பெரிய அளவுல ஒரு காலேஜ் படிக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல, 10 வயசு 11 7வது 9வது 11வது. ஆமா, அப்ப அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கறப்ப வந்து இவங்களுக்கு எல்லாம் எரியுதுன்னா அதை என்ன சொல்றது? அதை போய் அந்த 1000 ரூபாய் தேவையில்லை, எங்களுக்கு இலவசங்கள் தேவையில்லை அப்படின்னு பேச வச்சு எடுத்து போடுறவனுடைய அந்த மனநிலை தான் இந்த மாதிரியான டியூன் பண்ணி விடுறது. அங்க ஃபீல்டுக்கு போய் இலவசங்கள் 1000 ரூபாய் இதுக்கு எதிராக அங்க பாதிக்கப்பட்டவங்களை பேச வைக்கிறது, அவங்களுடைய உறவினர்களை, இல்ல அங்க இருக்கிற மத்த கட்சிக்காரங்களை. அதாவது ஒரு குவார்ட்டர் 160 ரூபாய், அந்த குவார்ட்டரை வாங்கி குடிக்க முடியாம தான் கள்ளச்சாராயம் 60 ரூபாய் பாக்கெட்டை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட போய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததையும் இலவச திட்டங்கள் இவங்க குறி வைக்கிறது, மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தையும் சரி, பேருந்து இலவச பேருந்து இந்த மாதிரி திட்டங்கள் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அந்த மக்களை தூண்டி விடுறது. பாருங்க, இது இங்க வர்ற திட்டங்கள் வந்து இங்க வர்ற திட்டங்களுக்கான பணம்ன்றது டாஸ்மாக்ல இருந்தா வருது அப்படின்னு தூண்டி விட்டு எங்களுக்கு இந்த திட்டம் வேணாம் அப்படின்னு பேச வைக்கிறதும் அதை பதிவு செஞ்சு வெளியிடுறதும் இதுக்கு பேர் வந்து ஜேர்னலிசமா? எங்க குடும்ப தலைவனை, இப்ப அப்பாவை இல்ல அம்மாவை இப்படி இழந்துட்டு அங்க பல குழந்தைகள் வந்து நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த சொன்ன இல்லைங்களா, அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு, 2 வயசான பாட்டிக்கு மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுடைய கணவர்களும் இல்லை. அவங்க இன்னும் 5 வருஷம் கூட தாங்காத அந்த அளவுக்கு வயசாகி போய் இருக்கிறாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல வேர்க்கல்ல வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால அந்த குழந்தைங்களை 3 பேரையும் பார்த்துக்க முடியுமா? ஏங்க, படிக்க வைக்கிறத விடுங்க, 3 வேளை சோறே போட முடியாது. இப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர், அவங்க அப்பாவே தப்பு பண்ணியிருந்தாருனால அவர் பண்ண பாவத்துக்கு இந்த பிள்ளைய பூரா பள்ளி கொடுக்கணுங்கிறாங்க. ஆமா, பலி கொடுக்கணும்ன்றாங்க. இதை அவன் குழம்பெடுத்து போய் குடிச்சான், அவன் பிள்ளை சாவட்டுன்னு சொல்றானுங்க. ஆமா, அதுதான் இது வந்து என்னன்னா முழுக்க ஒரு மக்கள். சாட்டை துரைமுருகன் இவ்வளவும் பேசினாப்ல, பேசிட்டு அந்த களத்துக்கு வந்தாப்ல, அந்த மக்கள் மீதான கன்சர்ன்ல இருந்து வந்தாரா? என்ன மோட்டிவ் அவருக்கு? அவருக்கு ஒரு மோட்டிவும் கிடையாதுங்க. பொதுவா வந்து ஃபீல்ட் ரிப்போர்ட்டுக்கு வந்து போறோம், தன்னை ஊடகவியலாளர்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறாரு சாட்டை துரைமுருகன். ஒரு கேமராமேன் வருவாங்க, இல்ல கூட இன்னும் 1-2 பேர் உதவியாளர்கள் கூட கூட்டு போலாம். ஒரு 8 பேர் 10 பேர் ஒரு யூனிட்டே சேனல் அப்படி அனுப்பாது. ஆமா, அனுப்பாது. அது எதுக்குன்னா அங்க வந்து கலவரத்தை அல்லது தன்னுடைய வீடியோக்களை பார்த்து தன்மேல் காண்டாக இருப்பவர்கள் வந்து யாராவது கையை வைத்து விட்டால் தப்பிப்பதற்கு, இதுக்காக தான் அப்படி ஒரு செட்டப்போட வர்றாரு. வந்துட்டு ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் போயிட்டு மக்கள்கிட்ட வந்து நீ எதுக்கு குடிக்கிற, எதுக்கு வாங்குற அப்படின்னு அவங்கள குற்றவாளியா மாத்தி அவங்கள்ட்ட போய் கேட்கிறாரு. ஆமா, அங்க போய் வந்து சீன் போடுறது. அதுக்கு பிறகு இந்த வீடுகளை அதை உடைச்சு உள்ள போறது, இங்க கொட்டி கிடக்கிற பாக்கெட்டுகளை எடுத்து முன்னாடி கொட்டி வச்சு பாருங்க இதுலதான் வந்து குடிச்சாங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுறது. அப்புறம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அங்க மயானத்துக்கு போய் அங்க நின்று வாய்க்கிலேயே வந்து பேசுறது. ஸ்டாலின் தான் வந்து சரக்கு வியாபாரி அப்படின்னு வந்து தம்ப்நெயில் வைக்கிறது. இதன் மூலமா என்னன்னா, நான் இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விளம்பரம், ஒரு அட்டென்ஷன் தவிர வேற எதுவுமே கிடையாது. வேற உண்மையான நோக்கம் எந்த நோக்கமுமே கிடையாது. ஏன்னா இவங்க தான் வந்து சாராயத்தை மேடைகளில் ப்ரொமோட் பண்ற கட்சியே இவங்க தான். இவங்க அண்ணன் பல மேடையில சொல்லிருக்கிறாரு, எனக்கு என்ன, எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு சாராயம் காய்ச்சி பொழைச்சிக்குவேன் அப்படின்னு அவங்க அண்ணன் மேடையில பேசியிருக்காருல்ல.
சாராயம் காய்ச்சி பழச்சு சீமான் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சர்க்கரையை போட்டு சேன தண்ணி தொட்டு வைப்பாங்க. எனக்கு வந்து சேன தண்ணி எப்படி தெரியுமா வச்சாங்க? சேன தண்ணின்னா எல்லாருக்கும் தெரியாது இல்ல, தென் மாவட்டக்காரங்களுக்கு தான் தெரியும். அதனால சர்க்கரையை போட்டு தண்ணியில குழப்பி நாக்குல வைப்பாங்க, அதுக்கு பிறகு தான் சேன தண்ணி அப்படின்னு ஒரு கதை விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சொல்றாப்ல, எங்களுக்கு வந்து சாராயத்தை தொட்டு நாக்குல வச்சாங்க. பைத்தியக்காரங்க அவங்களுக்கு சொன்னா புரிய 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர எதையும் பச்சை பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது. இல்ல இந்த மாதிரி கதைகள்ல தானே அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இதை ஒரு பக்கம் ப்ரமோட் பண்றது, ப்ரமோட் பண்ணிட்டு அங்க வந்து சாமானிய மக்கள்கிட்ட போய் அங்க வீரத்தை காட்டுறது, பெரிய சூரப்புலி மாதிரி வந்து சீன் போடுறது, இதுதான் அவங்க வந்து செஞ்சாங்க. ஓவராலா நான் இப்படி கேட்டு இந்த நேர்காணலை முடிக்கணும்னு நினைக்கிறேன். அரசு அதுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. இந்த அரசுன்னு இல்லை, எந்த அரசு இருந்தாலுமே இங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏற்கனவே அரசு, தமிழ்நாடு அரசு, இப்போதைய ஸ்டாலின் அரசுக்கு இது முன்னாடியே நடந்த அனுபவம் இருக்கு. அப்ப இன்னும் கூடுதலாக அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, கூடுதலாக உளவுத்துறை உறங்கி கொண்டிருந்திருக்கிறது. சட்டப்பேரவை நடக்கக்கூடிய அன்னைக்கு இந்த மாதிரி அமைதியா இருந்திருக்கிறாங்க. இது திட்டமிட்டு ஏதோ நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. குறிப்பிட்ட மாதிரி இதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது முதல்வர் கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்குது. முதல்வருக்கு தான் முதல் பொறுப்பு இருக்கு. அது அடுத்ததாக மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையினுடைய அமைச்சர் முத்துசுவாமி, அவருக்கு இன்னும் வந்து கூடுதல் பொறுப்பு இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணியிருக்கணும்ல இவங்க. இப்ப இதை வந்து இவங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடக்கல, இதுதான் முதல் பிரச்சனைனா பரவாயில்ல. அதிமுக ஆட்சி காலத்திலயும் இதே போன்ற கள்ளச்சாராய சாவுகள் வந்து நடந்துச்சு. இந்த ஆட்சியிலையும் மரக்காணம் விழுப்புரத்துல நடந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளானது. அதுக்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடக்குது அப்படின்றப்ப இந்த அரசியல் இருப்பவர்கள் அதை எந்த அளவுக்கு கையாளுறாங்க அப்படின்னா மிக மிக மெத்தன போக்கோடு தான் வந்து கையாளுறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. அதிகாரிகள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து விடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு அரசு இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும்? ஓகே, குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பணியிடை மாற்றம், இன்னும் சொல்ல போனால் மதுவிலக்கு ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் அவரை காத்திருப்போர் பட்டியலில் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை எல்லாம் போதாது. இது எப்படி இருக்குதுன்னா, அதிகாரிகள் திரும்ப தனக்கு எதிராக கலகம் செய்வார்களோ அப்படின்றதுக்காக இந்த அரசு வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்குது. மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். கலெக்டராக இருந்த ஸ்ரவன்குமாரிலிருந்து இங்க மதுவிலக்கினுடைய ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் வரைக்கும் எல்லார் மீதும் மிக கடுமையான, அவங்களும் ரிவெஞ்ச் தானே, அது அங்கதானே போய் நிற்கும். அதிகாரி மேல நீங்க இன்னும் கடுமையா நடவடிக்கை எடுக்கிறதன் மூலமா அது மறுபடியும் உங்களுக்கு அரசுக்கு ஒரு ரிவர்ஸா தானே வந்து நிற்கும். அது எப்படி சொல்யூஷனா மாறும்? இல்ல அது சொல்லி இப்ப இவங்க தானே இந்த பிரச்சனைக்கு அடித்தளமா இருக்கிறாங்க. ஒரு முறை அப்படி நடவடிக்கை எடுத்தாவது அடுத்த முறை அதிகாரிகள் வந்து அப்படி நடக்காம இருப்பாங்க இல்லையா? அந்த பகுதிக்கு வரக்கூடியவங்க கூடுதல் பொறுப்போட இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா அமையும், கட்டாயம் அமையும். இப்போ கண்டிப்பா புதுசா வந்திருக்கிற பணியிட மாற்றம் நடந்து வந்திருக்கிற கலெக்டர் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் தீவிரமா அங்க வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அமைச்சர் முத்துசாமி சட்டமன்றத்துல பேசும் பொழுது சொல்றாரு, இந்த சாராயம், கள்ளச்சாராயம் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டு சிறைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு 50,000 ரூபாய் பணம் தர்றோம். அதையும் சோசியல் மீடியால விமர்சிக்கிறாங்க. தொழில் தொடங்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் 10ல இன்னும் கூடுதலா கூட்டி கொடுக்கன்னு வேணா சொல்லலாம். ஆனா 50,000ன்றது பெரிய தொகை தான். ஒண்ணுமே இல்ல, அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலைமையிலும் ஒண்ணுமே இல்ல. ஒரு 50,000க்கு ஒரு பெட்டி கடை வச்சாங்களா கூட அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்ப அவருக்கு அந்த 50,000 அவர் அதுல இருந்து ரிலீஸ் பண்றதன் மூலமா இன்னைக்கு நடந்த மாதிரியான சம்பவத்துக்கு காரணமான ஆளா அந்த ஆள் இருக்க மாட்டாரு. ஒரு கண்ணுக்குட்டி வேற ஒரு தொழில் பார்த்தாருன்னா அவர் சாராயம் ஓட்ட மாட்டாருன்ற இடத்துல இருந்துதான் அரசு முடிவெடுக்க முடியும். ரெண்டாவது, இந்த மது பழக்கத்திற்கு ஆட்பட்ட மக்கள்கிட்ட அவங்கள்ட்டையும் வந்து இந்த இது குறித்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும். மறுவாழ்வு மையங்களை வந்து ஏற்படுத்தணும். சிலர்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க, அவங்கள இதுல இருந்து வந்து மீட்கணும். அப்புறம் அவங்க கடுமையான உடல் உழைப்பு அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருந்து தான் இந்த பாக்கெட்டுகளை சாராய பாக்கெட்டுகளை வந்து தேடி போறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை நிலைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டியதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு பிரச்சனை. புரியுது. அது எதுவுமே நடக்காம மற்ற தீர்வுகளை மட்டும் செஞ்சா வெறுமனே சைடு மிரரை திருப்பி ஆட்டோ ஓட்டுற மாதிரி அப்படிதான் இருக்க போகுது. இது ஒரு நீண்ட கால கண்ணோட்டத்துல இது அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை. கருணாபுரம் குறித்தான உங்களுடைய ஃபீல்ட் டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோலையும் நான் அந்த லிங்கை போடுறேன். பார்க்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் முழுசா பார்த்துருங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களோட வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி மில்டன், வாய்ப்புக்கு நன்றி.